வேளாண் பட்ஜெட்டில் கோடை உழவுக்கு நிதி உதவி, 6 வாய்க்கால்களை தூர்வார கூடுதல் நிதி, இயற்கை வேளாண் விவசாயத்திற்கு மானியம் உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவிக்கும் அதே வேளையில் கரும்பு, நெல் கொள்முதல் விலை அதிகரிக்காதது, மேகதாது அணை குறித்த அறிவிப்புகள் இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தனர். இந்தியாவிலே வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல கோடை சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் உழவு மானியம் வழங்கியிருக்கிறார்கள். இயற்கை மரம் வளர்கிற விவசாயிகளுக்கு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல விவசாயிகள் அதிக அளவில் மகசூல் எடுக்கின்ற விவசாயிகளுக்கு அதிக அளவில் இன்னைக்கு அவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்கு பரிசு தொகை அறிவித்திருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது செய்து. அதுவும் நம்மாழ்வார் பேரில் அறிவித்திருக்கிறது எங்களுக்கு பெரிய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற ஆறுகளை தூர்வாரும் பணி செய்ததற்கு 2925 கிலோமீட்டர் தூரத்திற்கு 13.80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். இன்னும் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் இயற்கை விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இதனை வரவேற்று இன்றைக்கி விவசாயிகள் சார்பாக இனிப்பு வழங்கி இருந்து இந்த உத்தரவு வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சர்க்கரைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட்டில் அறிவிச்சு இது 5வது ஆண்டு. இந்தியாவிலே இதுதான் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. உண்மையில் வேறு எந்த மாநிலத்திலையும் செய்யலை. இது ஒரு திராவிட மாடல் அரசுங்கிறது உண்மையில் இது பாராட்டக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்து தான் எல்லா மாநிலங்களும் செய்ய போகிறாங்க. அப்போ நாங்கள் எதிர்பார்த்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை பேரிடர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய அழிவில் போய்கிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 2000 மானியம் கொடுக்குறாங்க. அதாவது உழவு மானியம்னு கோடை உழவு செய்ய வரவேற்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, நெல் உற்பத்தி பெருக்குவதற்கு 160 கோடி ஒதுக்கியிருக்காங்க. உண்மையில் வரவேற்கிறோம். ஏன்னா இதன் மூலம் நெல் உற்பத்தி, உணவு உற்பத்தி அதிகரிக்க சூழல் விவசாயிகளுக்கு உருவாகும். நாங்கள் எதிர்பார்த்த இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டன் நெல் 3000 ரூபாய்க்கு எனக்கு எதிர்பார்த்தோம். கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் எதிர்பார்த்தோம். கிடைக்கல. ஏன்னா ஒவ்வொருமே இடுபொருள் செலவு அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு எதிர்பார்த்து இந்த 3000 கிடைக்கல. இதை கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் 4 வருஷமாக இயற்கை பெயரில் மிகப்பெரிய பாதிக்குள்ளாகியிருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்த என்னென்னா, எப்படியாவது முழுமையாக விவசாய கடன் தள்ளுபடி செய்வாங்க அப்படி எதிர்பார்த்தோம். இது ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் கழிவோடு பரிசீலித்து எங்கள் விவசாயிகள் வாங்கிய கடனை முழுமையாக ரத்து செய்தால் நிச்சயமாக நீங்கள் பாராட்டக்கூடிய இடத்தில் இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை. இப்போ வடகிழக்கு பருவமழைங்கிறது பருவம் தவறிய மழை தான் பெய்யுது. இந்த பருவம் தவறிய மழையை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் நெல் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஈரப்பதங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதில் ஈரப்பத தளர்வுங்கிறது கிட்டத்தட்ட 20% நிரந்தரப்படுத்தணும். அது சம்மந்தமாக நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மேகதாது சம்மந்தமாக கர்நாடகா பட்ஜெட்டில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ விவசாயத்துக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட்டு போட்டு காவிரியில் மேகதாதுவை தடுக்கிறாங்களே, கர்நாடகா தடுக்குது, அதை எதிர்த்து ஏதாவது தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் அறிக்கையில் இடம் நினைச்சோம். அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. இயற்கை விவசாயத்தை சந்தைப்படுத்துதல் அதுக்கான முறையில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா சந்தைப்படுத்தலைன்னா விவசாயம் செஞ்ச பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மண்புழு தொழிற்சாலை, தொழு உரம், இது மாதிரியான அறிவிப்புகளை நாங்கள் எதிர்பார்த்தோம். அது இங்கே இல்லைங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி அதே மாதிரி விவசாய தொழிலாளிகளுக்கு, அவங்களுக்குன்னு உழவு தொழிலாளிகளுக்கு அந்த 100 நாள் திட்டத்தை 150 நாள் ஆக்குறாங்கிறது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. அதை வேளாண் பணிகளோட இணைச்சி செஞ்சு தருங்கிறதை நாங்கள் எதிர்பார்க்குறோம்.